Student, today second partல fourth video side heading 9.5.1 microorganism involved bioremediation. லாஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் சார் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. அப்படின்னா என்ன சார், இந்த நுண்ணுயிரிகள் மைக்ரோ ஆர்கனிசம் how to apply in the waste water or sewage water. Okay. Aerobic microbes degrade pollutant presence of oxygen. Aerobic microbes னா ஆக்சிஜன் இருக்கும். The mainly degrade pesticide and hydrocarbon. அதில் பெஸ்டிசைடு ஹைட்ரோகார்பன் பூச்சிக்கொல்லியும் ஹைட்ரோகார்பன் இருக்கும். சூடோமோனஸ் புட்டிடா அதுதான் ஜெம்முன்னு சொல்கிறோம். ஜெனட்டிக்கல் இன்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கனிசம். இவர் யார் ஐடென்டிஃபை பண்ணார்னா ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அப்டைன்டு பேட்டர்ன். அவர் தான் அதற்கான அந்த காப்புரிமை பெற்றார். அப்டைன்டு பேட்டர்ன்னா காப்புரிமை பெறுறது. இப்போ நம்ம ஒன்று சேல் பண்ணாலோ ஒன்று ப்ரொடக்ஷன் இன்வென்ஷன் பண்ணாலோ ஐசோலேட் பண்ணால் லான்ச் பண்ணால் அதை நம்ம கரெக்டான ஆத்தரைஸ் பண்ணால் தான் நம்ம அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியும், அதை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதுபோல் இவர் அதை காப்புரிமை பெற்றார். ரீகாமினன்ட் பாக்டீரியல் ஸ்ட்ரெயின், அது பாக்டீரியல் நிறமியால். இட் இஸ் மல்டி பிளாஸ்மிட் ஹைட்ரோகார்பன் டீக்ரேடிங் பாக்டீரியம். இதுதான் சார் அங்கே சொன்னார். இந்த மைக்ரோ ஆர்கனிசம் ஆயிலையும் அந்த வேஸ்ட்டையும் அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுது, கன்வெர்ட் த கார்பன் டை ஆக்சைடு வாட்டராகவும் ரிலீஸ் ஆகுதுங்கிறத உங்களுக்கு போன வீடியோவில் சார் சொன்னார். இப்போ இந்த வீடியோவில் நைட்ரோசோனமஸ் யூரோஃபியா கேப்பபிள் டீக்ரேட் பென்சின் வெரைட்டி ஆஃப் ஹேலஜினேட்னா உப்பினிகள்னு சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ளூடிங் ட்ரைக்ளோரோ எத்திலின் வினைல் குளோரைடு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் இந்த நைட்ரோசோமனஸ் யூரோபியாவா பென்சினும் அந்த ஹேலஜினேட் என்று சொல்லக்கூடிய உப்பினிகளும் அந்த கூட்டு பொருள்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, ட்ரைக்ளோரோ எத்திலின் வினைல் குளோரைடு அதை எல்லாமே டீக்ரேட் பண்ணுது, சிதைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. நைட்ரோசோனமஸ் நம்பர் 1 ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த பெட் பாட்டிலில் வாட்டர் பாட்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலரில் இருக்கும். சரி, அதை ரீசைக்கிள் பண்ணுறது இன்னைக்கு ரொம்பவும் என்ன இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒரு மலை போல் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அதை பற்றி ப்ரோக்ராம் நடக்கிறாங்க, காம்படிஷன் நடத்துகிறாங்க. பிளாஸ்டிக் இல்லா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலில் காலேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ்லாம் காப்பர் பாட்டில், ஸ்டெயின்லெஸ் சில்வர் பாட்டில், சில்வர்னா வெள்ளிங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில், எவர் சில்வர், இதிலெல்லாம் நம்ம இன்னைக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாட்டர் பாட்டில். அப்போ இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இடியோனலா, அந்த டயக்ராம் இருக்கு பாரு, நாங்கள் பாருங்க அப்புறம் தெரியும். இடியோனல்லா சாக்கைனிசிஸ், இந்த வேர்டு தாங்க பாக்டீரியா நேமு, இந்த சயின்டிஃபிக் நேம்லாம் திருது ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பாக்டீரியா பெட் MHETங்கிற ஒரு என்சைமு, அதை டெரிப்தாலிக் ஆசிட்னு படிக்கணும். வித்து எத்திலின் கிளைக்காலிக், டெரிப்தாலிக் அரோமேட்டிக்காவும் எத்திலின் கிளைக்காலிக்காவும் அது டீகம்போஸ் ஆகுது. சரி, இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு என்ன சார் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, இது பிரேக் டவுன் ஆகுது. டெரிப்தாலிக் எத்திலின் கிளைக்கால அதை என்ன பண்ணுது, அதை டீகம்போஸ் பண்ணி ஈட்ஸு டெட்ராத்தாலிக் ஆசிட் எத்திலின் கிளைக்காலா என்ன பண்ணுது, அதை க்ளீன் பண்ணுறதோடு இல்லாமல் அதை அப்சர்வ் பண்ணிடுது. அதுலேருந்து வர்ற கார்பன் டை ஆக்சைடை வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த பெட் பாட்டிலில் இருக்கக்கூடிய இதை கொடுத்துருக்காங்க. அந்த பெட் பாட்டில் நல்லா கவனிக்கணும். அதை எப்படி படிக்கணும், இடியோனலா கவனிங்க, இடியோனல்லா சக்கை என்சீஸ், இதுதான் அதனுடைய செயல்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, டயக்ராம் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஈட்டு டெட்ராத்திலின் ஆசிட், அதை எத்திலின் கிளைக்கால அதில் உள்ளதை எல்லாமே க்ளீன் பண்ணி எரேசர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிவிட்டு அதை இன்டேக் பண்ணிடுறாரு. இன்டேக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சைக்கிள் ஃபார்மில் தான் அது உருவாகுது. ஓகேங்களா. இப்போ சம்மரியில் நம்ம பார்க்கும் பொழுது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சம்மரியில் பார்க்குறோம். ஓகே, சம்மரியில் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. மற்றபடி கான்செப்ட் ஆஃப் மேப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இதில்